இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் வெயிட் கெய்னிங் ஃபுட் ஃபார் பேபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும், பேபிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் அண்ட் ஹை நியூட்ரிஷன் வேல்யூஸ் அண்ட் அவங்க வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பேபிஸும் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையானது நல்லா வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலைனாலும் சரி, வெள்ளை கொண்டக்கடலைனாலும் சரி. கீரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொண்டக்கடலை இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நான் குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நாள் நைட்டே நல்லா ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் நல்லா 5-6 விசில் விட்டு எடுத்து இந்த மாதிரி தோலை தனியாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ கொண்டக்கடலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கையில் கொண்டக்கடலை இந்தளவுக்கு நல்லா வெந்து இப்போ நம்ம தோலை உரிச்சிட்டு நான் திருப்பியும் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இந்த தோல் உரித்த கொண்டக்கடலை ப்ளஸ் நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். அரைக்கீரை தண்டு போடாதீங்க, வெறும் கீரையோட இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்டு அவ்வளோ சீக்கிரம் வேகாது, பேபிக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதனால் நான் கீரையை மட்டும் எடுத்துருக்கேன். இது கூட நான் ஆல்ரெடி வச்ச சாதத்தை எடுத்துருக்கேன். எடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் இதுக்கு 8 months ஆகுது, நான் கீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கீ சேர்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா ஜஸ்ட்டு ஒரு கல் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா வெந்து தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை மட்டும் இருக்குதுன்னா நம்ம கையிலே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கீரை இருக்குது, அதனால நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான சென்னா ரைஸ் ரெடி ஆகிடும்.